ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு முகேஷ் கேமிங் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த புதுசாக கொடுத்துருக்க இந்த லாகின் ரிவார்டு தான் பார்க்க போகிறோம். இந்த MP40 மாதிரியே ஒன்று இருக்கும் பாருங்கள், லக்கி ராயில் இதுக்கு மாதிரியே இருக்கும். அதை ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் கிளைம் பண்ணி விளாண்டு தான் பார்க்க போகிறோம் உங்களுக்காக. இதை கிளைம் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு கிளைம் பண்ணி எக்யூப்பும் கொடுத்துக்கலாம். ஆனால் அது எப்படி வரும்னு தெரில. ஒரே ஒரு சின்னதாக ஒரு ட்ரைனிங் மேட்ச்சை போட்டு பார்ப்போம் வருதான்னு. போடுவோம். இது எனக்கு எப்படி வரும்னு தெரில. ஃபஸ்ட்டு அடித்து பார்ப்போம். ட்ரைனிங்கில் எக்யூப் பண்ணிட்டோமா? எக்யூப் பண்ண மாதிரி இருக்குது. சரி பார்ப்போம் போய் என்னென்னு. ஃபஸ்ட்டு போய் உள்ளே போயிடுவோம். வருதானே தெரில, எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. வராது தான் நினைக்கிறேன். இந்த ஒருத்தன் இருக்கான், அவன் ஓட விடாமல் சிலந்தியை போட்டுருவான். எங்கிருந்து ஏன்டா அடிக்கிற? ஃபஸ்ட்டு அவனை அடிச்சுட்டு வருவோம். என்னங்க எதுவுமே வரல. ஒருவேளை எக்யூப் பண்ணாமட்டோமா? சரி வெளியே வந்துடுவோமா? ஆனால் எக்யூப்பும் பண்ணலன்னு நினைக்கிறேன். சரி வெளியே வருவோம். வெளியே வந்தாச்சு. அப்படியே இப்போ போய் எக்யூப் பண்ணிட்டோமான்னு ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணுவோம். எங்கள் கலெக்ஷன் வால்கிட்ட சாரிங்க, வாலில் இதில் இருக்குது. அது கலெக்ஷனில் சாரி இந்தா இருக்குது. வெப்பல் அந்த காட்டுதுங்க. எப்படி எக்யூப்லனா இருக்கு இதை ஃபைனல் ஷாட்டுன்னு அப்போ ஏன் வரமாட்டேங்குது? புரியலையே. ஒரே ஒரு பேட்டரி ஆயில் போடுவோமா? பேட்டரி ஆயில் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். பேட்டரி ஆயில் தான் நான் பார்த்துக்கலாம். ஏன்னே தெரில. ஃபஸ்ட் இது ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துப்போம். மேலே ரெக்கார்டு ஆகுது. மணி இப்போ பாருங்கள், கரெக்டாக 7:26 ரெக்கார்ட்னா ஆகுது. ஏன் அது வரலன்னு எனக்கு தெரில. ஒரு வேளை ட்ரைனிங்கில் வராதோ இருக்குது. சரி இப்போ போய் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஒருவேளை எக்யூப் பண்ணிட்டேன். எக்யூப்னா பண்ணியிருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் ஃபீவராக கோல்டாக இருக்குது. சரி ஒரே ஒரு சப்போர்ட் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போய் இறங்கி இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் வாய்ஸை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸ். சரி போய் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது நான் ஏன் வரலன்னு எனக்கும் தெரில. ட்ரைனிங்கில் ஒரு வேளை வராதோ இருக்குது. MP40 கொடுக்க மாட்டான். நம்ம எக்ஸ்சேஞ்சே பண்ணாங்க இதில் வெண்டிங் மிஷினில். ஃபஸ்ட்டு அதுக்காக டோக்கனை ஃபஸ்ட்டு எடுப்போம். எதை எடுக்கிறோமோ இல்லையோ டோக்கனை ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். 700 டோக்கன் ஏற்கனவே வந்துருச்சு. போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் வேகமாக போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு எனிமி வந்தால் அடித்து பார்ப்போம். ஏன் வரமாட்டேங்குதுன்னு எனக்கே சுத்தமாக தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக கமெண்ட் பண்ணிட்டுங்க. எங்கடா ஒரு எனிமி? அங்கே ஒரு எனிமி இருக்கான்னு நினைக்கிறேன். அங்கே தான் இருக்கா, அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பார்த்து என்ன இருக்காம இவன் தான் இந்த ஐயோ புல்லட் இல்லையா? சிலந்தியை ஃபஸ்ட்டு போட்டு அப்படியே இதுவாக்கிடுவோம். போச்சுங்க, புல்லட் இல்லையங்க. நான் அடித்து பார்ப்போம். எட்டு வைக்கிறதுக்குள்ளே ஓடுறானே. நாக் ஆகிட்டான். நல்ல வேலை. இன்னுங்க அடித்தா எதுவுமே வரல. ஏன் ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னியோட வீடியோவை முடிச்சுக்கலாங்க.